வணக்கம் நண்பர்களே. நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ அதன் சந்தாதாரர்களுக்கான தானியங்கி தீர்வு விருப்பத்திற்கான வரம்பை தற்போதைய ரூபாய் 1,00,000 ரூபாய் 5,00,000 உயர்த்த திட்டமிட்டுள்ளது அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நடவடிக்கைக்கு நிர்வாக குழு ஒப்புதல் அளித்திருந்தாலும் மத்திய அறங்காவலர் குழுவில் இருந்து பச்சைக்கொடி காட்ட வேண்டும். இந்த வரம்பு மத்திய வாரியத்தால் முடிவு செய்யப்படும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன. மே 2024 இபிஎஃப்ஓ முன்கூட்டிய கோரிக்கை வரம்பை 50,000 ரூபாயிலிருந்து ரூபாய் 1,00,000 உயர்த்தியது. மருத்துவ சிகிச்சை, கல்வி, திருமணம் மற்றும் வீட்டு வசதி ஆகிய 4 குறிப்பிட்ட சூழ்நிலைகளை சமாளிக்க ஆட்டோ செட்டில்மெண்ட் கிடைக்கின்றது. இபிஎஃப்ஓ சமீபத்தில் தானியங்கி தீர்வுக்கான செயல்முறையை எளிமைப்படுத்தியது. இதன் விளைவாக பெரும்பாலான உரிமைகோரர்கள் வாரங்களுக்கு முன்பே செயல்படுத்துவதற்கு பதிலாக 3 நாட்களுக்குள் செயல்படுத்தப்பட்டன. இதன் விளைவாக இபிஎஃப்ஓ உரிமைகோரல் தீர்வு முதல் முறையாக 6 கோடியை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த நிதியாண்டில் 90 லட்சத்திற்கும் குறைவாக இருந்த ஆட்டோ தீர்வு உறுப்பினர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 2 கோடியாக 2 மடங்கிற்கு மேலாக அதிகரித்துள்ளது. இப்போது பரிமாற்ற கோரிக்கைகளில் 8% மட்டுமே உறுப்பினர் மற்றும் முதலாளியின் சான்றளிப்பு தேவைப்படுகிறது. அதே நேரத்தில் 48% உறுப்பினர்களால் நேரடியாக சமர்ப்பிக்கப்படுகின்றன. 44% தானாகவே செயலாக்கப்படுகின்றன. இபிஎஃப்ஓ ஏற்கனவே செயல்முறைகளின் எண்ணிக்கையை 27 18 குறைத்துள்ள நிலையில் அதை 6 குறைக்க ஒரு திட்டம் உள்ளது. ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.